5ஆம் பாவத்தில் சனி பகவான். அப்போ அந்த சனியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பஞ்சம சனி அப்படிம்பாங்க. பஞ்சம சனியெல்லாம் பஞ்சங்களை எல்லாம் கொடுத்து வரா அப்படின்னா அப்படி கிடையாதுமா. பொதுவாக விருச்சிகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றத்தை சந்திக்காமல் விருச்சிகம் வராது. அதே மாதிரி துரோகத்தை சந்திக்காமல் விருச்சிகம் வராது அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய குறைபாடு இல்லாத விருச்சிகமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். பூர்வீக சொத்தெல்லாம் யாருக்கெல்லாம் ரொம்ப இழுபறியில் இருந்துச்சு, டாக்குமெண்ட்டே இல்லைன்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வாட்டி வரக்கூடிய சனி பகவானால பூர்வீக சொத்து வரும். விருச்சகத்துக்கு எப்பயுமே ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரும் நம்மளை புரிஞ்சிக்கல. அது ஒரு மர்மமான ராசி இல்லை. இவங்களையும் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது, அவங்களையும் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கால சூழலில் இருக்கக்கூடிய ராசின்னா விருச்சகம் தான். அதனால் காதல் கைகூடுமான வாய்ப்பே இல்லை. காதல் வந்தாலும் அது அவமானத்தில் முடியும். சரி, அவமானத்தில் முடியுது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷனுக்கு ஆளாயிடுவாங்க. அப்படியும் இல்லை. வேற என்ன நடக்கும் அப்படின்னா, கல்யாணம் முடியக்கூடிய தருணத்தில் சீர் அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும். வீடு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பழைய வீடாக வாங்குறது மிகவும் சிறப்பு. தொழில் ஸ்தானத்தில் மட்டும் கொஞ்சம் டிப்ரெஷன் இருக்கும். கொஞ்சம் ஃபிலாசபி ஓரியன்டான புக்ஸை படித்தவங்கன்னா இவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. விருச்சிகராசிக்காரங்க இயல்பாகவே யாருக்கும் துரோகம் பண்ணாதவங்க, யாரையும் ஏமாற்ற தெரியாது. நான் உன்னை நேசிக்கிறேன், நேசித்தா மட்டும் போதும், எனக்கு காசு கொடுக்க வேண்டாம், பணம் கொடுக்க வேண்டாம், வேறு பங்களா கொடுக்க வேண்டாம், உன் அன்பை மட்டும் உண்மையாக கொடு. கணவன் மனைவி விஷயங்களில் வாதங்கள், அதாவது தேவையில்லாத வார்த்தைகளை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்தால், நீ ஏறா, நீ அந்த ரூமில் இருறா, நான் இந்த ரூமில் இருக்கேன்டா, நாளை காலைல பேசிக்கணும் அப்புறம் கொஞ்சம் நகர்த்தி விட்டாங்கன்னா நாளை காலைல பலபடியும் அணியுங்க. ப்ரோவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். 2026 சனிப்பெயர்ச்சி 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குது, யாருக்கு சாதகமாக இருக்குது, யாருக்கு பாதகமாக இருக்குது, இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு 4 ஜோதிடர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பார்க்கலாம். முதலாவதா நம்ம கூட டாக்டர் ஜோதிடர் தீபா அருளாளர், வணக்கம். வணக்கம். இரண்டாவதா ஜோதிடர் கஜலட்சுமி மேம், வணக்கம். ஸோ மூன்றாவதா நம்ம கூட ஜோதிடர் வளர்க்கண்ணன் சார், வணக்கம். வணக்கம். நான்காவதா நம்ம கூட ஜோதிடர் சுந்தரபாண்டியன் சார், வணக்கம். வணக்கம். விருச்சிக ராசிக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கு? விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் 3 மற்றும் 4க்கு அதிபன் சனி பகவான். இளைய சகோதர தைரிய ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், அதுக்கும் அவன் தான் அதிபன். அதே மாதிரி சுகஸ்தானம், அதுக்கும் அவன் தான் அதிபன். அப்படிப்பட்ட சனி பகவான் வந்து பாருங்க, இப்போ கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகியிருக்காரு. மீனம் விருச்சிகத்துக்கு என்ன பாவம்? 5ஆம் பாவம். 5ஆம் பாவத்தில் சனி பகவான். அப்போ அந்த சனியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பஞ்சம சனி அப்படிம்பாங்க. பஞ்சம சனியெல்லாம் பஞ்சங்களை எல்லாம் கொடுத்து வரா அப்படின்னா அப்படி கிடையாதுமா. சனி ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் விருச்சிகமா, உங்களுக்கு எது இதில் பஞ்சம்? எனக்கு நல்ல சாப்பாட்டில் பஞ்சம். விருச்சிகம் பெரிய கோட்டீஸ்வரங்களும் இருக்காங்க, ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கவங்களும் இருக்க தானே செய்கிறாங்க. 3 நேரம் சாப்பாட்டுக்கு பஞ்சம், நல்லா சாப்பிடுவேன். நல்ல உடைக்கு பஞ்சம், நல்ல உடை அப்படின்றதுக்கும். நல்ல தொழிலுக்கு பஞ்சம், நல்ல தொழில் அமையும். இது வரைக்கும் வேலையே கிடைக்கலங்க, அதுதான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருத்த பஞ்சமாக இருக்குது. நல்ல வேலை அப்படின்றது அமையும். இது வரைக்கும் நான் வந்து நல்லா படிப்பேங்க, பயங்கர எஃபிகசி உண்டு, ஆனால் நல்ல காலேஜில் சீட் கிடைக்கல, நல்ல காலேஜில் சீட் அப்படின்றது கிடைக்கும். ஆக எதுக்கெல்லாம் பஞ்சமோ அத்தனையும் போக்கக்கூடிய பொசிஷனில் சனி பகவானே இருக்கார். அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. விருச்சிகம் பொதுவாக வந்து பாருங்க, ஒரு விஷயத்தை இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிடுவாங்க. இன்னைக்கு நல்லா முயற்சி பண்ணுவாங்க, நாளைக்கு பெருசாக முயற்சி பண்ண மாட்டாங்க, நாளைக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்போ மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துலேயே ஸ்டிக் ஆன் பண்ணி எப்பயுமே ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்றது விருச்சிகத்துக்கு டிஃபால்ட்டாக அப்பப்போ ஆன் அண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். ரீசன் என்ன? சந்திரன் நீச்சமடையக்கூடிய வீடு விருச்சிகம், அதுக்கும் மேலே ராகுவும் கேதுவும் உச்சமடையக்கூடிய வீடு அப்படின்னாலே டிஃபால்ட்டாக அவங்களோட எனர்ஜி லெவல் வேறு மாதிரி இருக்கும். மைண்டை மட்டும் கொஞ்சம் ஸ்டேபிளாக வச்சுக்கினாங்கன்னா நல்லது அப்படின்லாம். இது குழந்தைங்க கிட்ட ரொம்ப பிரதிபலிக்கும். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மத்தியம வயசு இருக்க பர்சனாலிட்டிஸ் கிட்டலாம் அவ்வளோ வந்து பிரதிபலிக்காது. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வாழ்க்கை அப்படின்னா என்னன்னு புரியும். இந்த காலகட்டம் அவங்க கொஞ்சம் முயற்சி செய்கிறாங்க அப்படின்னா கூட அவங்களுடைய எல்லா எண்ணங்களும் பலிதமாகும். டிஃபால்ட்டாக ஏதோ ஒரு விதத்தில் கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது போவாங்கம்மா. அதே மாதிரி சின்ன சின்ன டூர்ஸ் போகிறதுக்கு, வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு, அவங்களோட ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் எழுத்தாற்றலும் மேம்படும். அதே மாதிரி நெய்பர்ஸோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வச்சுப்பாங்க. விருச்சிகம் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒருத்தவங்க கிட்ட நல்ல நட்பாக பழகுவாங்க. நாளைக்கு அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா கூட போதும், ஸ்கார்பியன்ஸ் இவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து பிடிக்காம போயிடும். மனசு சொல்கிற பேச்சு அப்படியே கேட்பாங்க, புத்தி சொல்கிற பேச்சை பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்லாம். இந்த காலகட்டம் அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. யாராவது அவங்க கூட நல்லா பழகுறாங்க அப்படின்னா நம்பலாமா வேண்டாமா, நம்பலாம் அப்படின்னா எந்த அளவில் அவங்கள வைக்கணும், எந்த லெவலில் வைக்கணும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் தெரியும் அப்படின்லாம். பொதுவாக விருச்சிகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றத்தை சந்திக்காமல் விருச்சிகம் வராது.
அதே மாதிரி துரோகத்தை சந்திக்காம விருச்சிகம் வராது அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய குறைபாடு இல்லாத விருச்சிகமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே அவங்களுக்கு நல்லதா அப்படின்னு டிஃபால்ட்டாக நல்லது. நம்ம ஒரு விளம்பரத்தில் பார்ப்போம்ல, கரை நல்லது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி விருச்சிகத்துக்கு துரோகங்களும் ஏமாற்றங்களும் நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க இவங்க ரொம்ப நம்புவாங்க, அந்த நம்பிக்கை அவங்க மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. இவங்க கிட்ட ரொம்ப நல்லா பழகுவாங்க, பின்னாடி ட்ராப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விருச்சிகத்தை சுற்றி நடந்தாலும் இந்த காலகட்டம் தன்னை சுற்றி இருக்கவங்களாம் யார் யார், எப்படிப்பட்டவங்க, எப்படிப்பட்ட குணாதிசயம் பொருந்தவங்க, அவங்க கிட்டலாம் நம்ம பழகலாமா வேணாமா, இப்படி அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி டிஃபால்ட்டாக வந்துருமா. அதே மாதிரி பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசல் எல்லாம் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்லாம் நிறைய விருச்சிகத்துக்கு அவங்களோட ஃபேமிலியில் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு தெரியவே இல்லை அப்படின்னா கூட இந்த காலகட்டம் தெரியும். அப்போ நீ ஒரு வசதியான வீட்டு குடும்பத்து பையன்பா, அப்பாவும் அம்மாவும் லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க, அந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்றத அந்த குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது வந்து காமிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்லாம். குழந்தை இல்லை அப்படின்னு வைத்தியம் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை அப்படின்றது பலிதமாகும். காதல் அப்படின்றது நிறைய பேருக்கு வரும். சனி பகவான் காதல்லாம் என்கரேஜ் பண்ணுவாரா? கெடுக்க மாட்டார், கவலைப்பட வேண்டாம். நம்ம வந்து ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறோம், ஒரு யூஜி படிக்கணும்னு நினைக்கிறோம், வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறோம், இப்படி நிறைய விஷயம் பலிதமாகும். பிள்ளைங்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படின்றது ஓஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாமா. கஜலட்சுமி மேம், நீங்கள் சொல்லுங்கள், விருச்சிக ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு? சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் விருச்சிகத்துக்கு வர்றதுனால நல்லா இருக்குமானா நல்லா இருக்கும். பூர்வீக சொத்தெல்லாம் யாருக்கெல்லாம் ரொம்ப இழுபறியில் இருந்துச்சு, டாக்குமெண்ட்டே இல்லைன்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வாட்டி வரக்கூடிய சனி பகவானால் பூர்வீக சொத்து வரும். குழந்தை பேர் அப்படின்னு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை நேச்சுரலாகவே பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரீட்மெண்ட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதில் நேச்சுரலாகவே 80% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி காதல், இவங்க சொன்ன மாதிரி சனி பகவான் காதலை என்கரேஜ் பண்ணக்கூடியவர் தான். பட் காதல் இதுக்கு முன்னாடி கட்டாயம் இருக்கும், இப்போ புது காதல் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காதல் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இவ்வளோ காலமாக உங்களை யாரும் புரிஞ்சிக்கலன்ற ஒரு விருச்சிகத்துக்கு எப்பயுமே ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரும் நம்மளை புரிஞ்சிக்கல. அது ஒரு மர்மமான ராசி இல்லை, இவங்களையும் யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது, அவங்களையும் யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கால சூழல் இருக்கக்கூடிய ராசின்னா விருச்சிகம் தான். அப்போ காதல் வந்தால் கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. காதல் திருமணத்தில் போய் முடியும். 90s கிட்ஸ் எல்லாருக்குமே விருச்சிகத்தில் யாராவது இருக்கீங்கன்னா காதல் வரத்துக்கான வாய்ப்பும் இருக்குது, கல்யாணத்தில் போய் முடியறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, குழந்தை பேருக்கான வாய்ப்பும் இருக்குது. குலதெய்வம் தெரியல அப்படின்னு இருந்தவங்க கூட இந்த பீரியடில் யாரோ ஒருத்தர் இதுதான் உங்களுடைய முன்னோர்கள் வழிபட்ட குலதெய்வம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமையும். ஏன்னா சனி பகவானில் ஒரு பழைய விஷயத்தை தோண்டி நமக்கு தெரிய வச்சு கொடுக்கக்கூடிய காலமாக இது இருக்கும். அதே மாதிரி வண்டி வீடு இதில் விருப்பப்பட்ட விஷயம் எல்லாமே நடக்கும். அதெல்லாம் விட முக்கியம் என்னென்னா, விருச்சகம் கடந்த பல ஆண்டுகளாகவே 7.5 சனி முடிஞ்சு கூட அவங்களுக்கு ஒரு விடுவு காலம் இல்லாமல் இருந்தாங்க விருச்சக ராசிக்காரங்க. அவங்களுக்கு இவங்க இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா விஷயத்துலேயும் பேர் புகழ் அப்படின்றது இப்போ வரக்கூடிய சனி பயிற்சியால் கண்டிப்பாக விருச்சிகத்துக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. வளர்க்கணும்னு சார், நீங்கள் சொல்லுங்கள், விருச்சிக ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது? விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா டிட் ஃபார் டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பல்லுக்கு பல் சொல்லுக்கு சொல் அப்படிங்கிற வார்த்தை யாருக்கு பொருந்துன்னா விருச்சிக ராசிக்கு தான் பொருந்தும். இவங்க நம்ம பிளேடு எடுத்தோன்னா அவங்க அருவா எடுப்பாங்க. நம்ம வந்து லைட்டாக அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே அவங்க வந்து நம்மளுடைய புராணத்தையே நம்மளுடைய 10 தலைமுறைக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு வரைக்கும் வச்சு செஞ்சுருவாங்க. அப்போது இது வந்து அவங்களுடைய இயல்பு. இப்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்ததிபதியும் 4ஆம் இடத்ததிபதியும் 5ஆம் இடத்துல போகிறாரு. 5ஆம் இடத்துல சனி அப்படின்னா 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படின்னு குருவுக்கு தான். ஆனால் சனி அப்படி இல்லை. சனி நான் சனிடா 5ல் வந்து நிற்கிறேன், ஆனால் சாரம் யார்? குரு. அப்போது குலதெய்வத்தை தேடி போகும்போது என்ன ஆகும்? கிடைக்காது. கிடைச்சாலும் கன்ஃபியூஸ் பண்ணி விடும். ஏன்? சாரநாதன் 8க்கு போயிருக்கான். அதனால் காதல் கை கொடுமான வாய்ப்பே இல்லை. காதல் வந்தாலும் அது அவமானத்தில் முடியும். சரி, அவமானத்தில் முடியுது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷனுக்கு ஆளாயிடுவாங்க. அப்படியும் இல்லை. வேற என்ன நடக்கும் அப்படின்னா, கல்யாணம் முடியக்கூடிய தருணத்தில் சீர் அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும், அதில் வந்து மாட்டிப்பாங்க. அந்த காலகட்டம் இது. அவங்களுடைய வாகனம் சார்ந்த விஷயங்களில் ஓல்டு வெஹிக்கிள்ஸ் வாங்குறது சிறப்பு. அதே மாதிரி வீடு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பழைய வீடாக வாங்குறது மிகவும் சிறப்பு. தொழில் ஸ்தானத்தில் மட்டும் கொஞ்சம் டிப்ரெஷன் இருக்கும். கொஞ்சம் ஃபிலாசபி ஓரியன்டான புக்ஸை படித்தவங்கன்னா இவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சுந்தரபாண்டியன் சார், நீங்கள் சொல்லுங்கள், விருச்சிக ராசிக்கு இந்த சனி பயிற்சி பலன் எப்படி இருக்குது? பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து கடந்த ஒரு 2.5 வருஷமாக கும்பராசியில் அமர்ந்து நம்முடைய விருச்சிக ராசிக்காரங்களை பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்போ சனி பார்த்தால் பிரச்சனை அதிகம், குரு பார்த்தா பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரங்க இயல்பாகவே யாருக்கும் துரோகம் பண்ணாதவங்க, யாரையும் ஏமாற்ற தெரியாது. நான் உன்னை நேசிக்கிறேன், நேசித்தா மட்டும் போதும்,
எனக்கு காசு கொடுக்க வேண்டாம், பணம் கொடுக்க வேண்டாம், வேறு பங்களா கொடுக்க வேண்டாம், உன் அன்பை மட்டும் உண்மையாக கொடு அப்படின்னு இவங்க யார் கூட இருந்தாலும் சரி, நட்பாக இருக்கட்டும், பார்ட்னராக இருக்கட்டும், பெற்ற தாய் தந்தையாக இருக்கட்டும், ஸோ யார்ட்டையுமே இதை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இது கிடைக்குமான்னா அது ஒரு காணல் நீர் மாதிரி தான் இருந்திருக்கும். இவங்ககிட்ட மட்டும் எல்லாத்தையும் வாங்கிக்கிடுவாங்க. இருக்கிற வரையும் பக்கத்தில் உட்காந்து பாசமாக பேசிட்டு அங்கிட்டு போய் மோசமானவன், இவன் மோசமானவ அப்படின்னு தான் இவங்களை குறை சொல்லுவாங்க. அதுவும் இருக்காங்களே இந்த பார்ட்னர்னு ஒரு பார்ட்னர், அவங்க படுத்துகிற பாடு பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களை வச்சு செஞ்சுருப்பாங்க. ஏன்டா பார்ட்னராக இவனை போய் கல்யாணம் முடித்தேன், இவங்களை ஏன்டா கல்யாணம் முடிச்சோன்னு சொல்லி விருச்சிக ராசி ஆணாக இருந்தாலும் ஃபீல் பண்ணுறாங்க, விருச்சிக ராசி பெண்ணாக இருந்தாலும் ஃபீல் பண்ணணும். ஏன்னா சந்திரன் வந்து அங்கே நீச்சமாறாரா, இவங்க எளிதாக ஆப்போசிட் பார்ட்டி என்ன பண்ணால் நீ தான் குழப்பவாதி, நீ தான் பிரச்சனைன்னு சொல்லி இவங்க மேலே பழியை போட்டு தப்பிச்சுக்கிடுவாங்க. ஸோ இந்த தப்பிக்கிறது என்ன சொல்லணும்னா வில்லங்க வேலை பார்க்குறதெல்லாம் இன்னுமே விருச்சிக ராசிட்ட எடுபடாது. விருச்சிக ராசி டைரெக்டாக என்ன செய்ய போகிறாங்க, நான் கரெக்டாக இருக்கேன், நீ கரெக்டாக இருக்கியா இல்லையா அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். சனி பகவானுடைய பார்வை விலக போகுது, குருவுடைய பார்வை நம்முடைய விருச்சிக ராசிக்கு இனிமேல் கிடைக்க போகுது. வெற்றி கண்டிப்பாக விருச்சிக ராசிக்கு வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு, போராட்டம் இல்லாத வாழ்க்கை உண்டு. அப்புறம் என்னையா பிரச்சனை, கணவன் மனைவி விஷயங்களில் வாதங்கள், அதாவது தேவையில்லாத வார்த்தைகளை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்தால் நீ ஏறா, நீ அந்த ரூமில் இருறா, நான் இந்த ரூமில் இருக்கேன்டா, நாளை காலைல பேசிக்கிறோம் அப்படி கொஞ்சம் நகர்த்தி விட்டாங்கன்னா நாளை காலைல பலபடியும் அந்நியமாயிடலாம். இல்லை அவங்க பார்ட்னர் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை சொல்லிட்டு போ, நீ சொல்லிட்டு போமாங்க, சொல்லிட்டு தானே போகணும், அப்படி ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு அமைதியாக வந்துடணும். அப்படி வந்தால் மூன்றாம் நபர், அதாவது மூன்றாம் நபர்னால் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அப்புறம் ஃபேமிலியில் இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து தலையிட மாட்டாங்க. இல்லை நான் சொல்லுவேன்னு இவங்க சொல்ல ஆரம்பித்தா இவங்க 2 வார்த்தை பேசணும், என் 10 வார்த்தை பேசிட்டு இவங்க மேலே பழிய போட்டுருவாங்க. ஸோ இதில் கவனமாக இருக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு புதியதாக தொழில் தொடங்குவதற்கான அற்புதமான வாய்ப்பு. ஏற்கனவே தொழிலில் இருக்காங்கன்னா அந்த தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புலாம் நம்மளுடைய விருச்சிக ராசிக்கு இருக்குது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு 10 பேர் டீ சாப்பிட போகிறாங்க, இல்லை 10 பேர் விருச்சிக ராசிக்காரங்க கூட சாப்பிட போகிறாங்கன்னா முதல்ல காசு எடுத்து கொடுக்குற விருச்சிக ராசி தான். பட்டு காசு எடுத்து கொடுத்துட்டு நம்ம போய் பார்த்துக்கணும், வீட்டு செலவு காய்கறி வாங்கினா அப்புறம் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் பணத்தை அதை வந்து ஒரு பெரிய சுக்கிரனோட ஆதிக்கமாக நினச்சி இவங்க செஞ்சாங்கன்னா அமோகமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக இந்த காலகட்டம் இருக்கும். கவனம்ங்கிறது சொன்ன விஷயத்தில், மீதியெல்லாம் சிறப்புங்கிறது உண்மை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சி காலங்களில் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டு, சனி பகவானால் இனிமேல் வரக்கூடிய பாதிப்புலேருந்து இவங்க தப்பிச்சுக்கிற முடியும்னா முருகன் வழிபாடு, செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு பண்ணாலும் சரி. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நம்மளுடைய சிவன் கோயிலில் உள்ள வீரபத்திரர் வழிபாடு செய்யும்போது வெற்றியும் விவேகமும் இவங்களுக்குரியதே. கட்டாயமாக வீரபத்திரரும் சரி நம்முடைய முருகனும் சரி இவங்களை ஒரு பாதுகாப்பான ஒரு வளையத்தில் வச்சு நல்லபடியாக ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பாங்கிறது நிதர்சனமான உண்மை.